என் ஆத்துமனே சமைப்பரே, என் உள்ளத்தின் ஆனந்தமே, இன்னும் உம்மை கிட்டி சேர நான் வாஞ்சையோடு சமீபிக்கிறேன். பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். பேசும்படியார் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே பிதாவே, ஆமென். I greet you all in the most wonderful name of our Lord and Savior Jesus Christ. யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இயேசுனுடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். எனக்கு அன்புக்குரியவர்களே, இதில் உள்ள இந்த சம்பவத்தில் உள்ள ஒரு ரகசியத்தை நான் சொல்லிவிட்டு செய்திக்கு நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். I always say there need to be an introduction what I am going to speak for. அந்த முகவுரை இல்லை என்றால் உங்களால் அதை அறிந்து கொள்ள முடியாது. இந்த சம்பவம் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். கானான் ஒரு கல்யாணம் நடக்கிறது. அந்த கல்யாணத்திற்கு இயேசு சீஷர்களும் அவருடைய தாயாரும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். அந்த திருமணத்திலே திராட்சரசம் பரிமாறப்பட்டது. அது குறைவு பட்டுச்சு, காலியாகல, குறைவுதான் பட்டுச்சு. There was shortage of wine. ஆனா இயேசுவினுடைய தாயார் ஆண்டவராகிய இயேசுவினிடத்தில் ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். அவர்கள் சொல்றாங்க, இங்கு திராட்சரசம் இல்லை என்று ஆண்டவரிடத்திலே வந்து சொல்லி, இட்ஸ் a prayer. It's a prayer of a mother. அவங்க வந்து சொல்றாங்க, இங்கு திராட்சரசம் இல்லை என்று சொல்லுகிறாங்க. அப்பொழுது இயேசு சொல்லுகிறார், நீங்க எல்லாத்தையும் கவனிச்சு பாருங்க. ஒரு தாய் 10 மாதம் சுமந்து பெத்த ஒரு தாய் அவங்க இடத்துல வந்து ஒரு பிரேயர் ரிக்வெஸ்ட் சொல்றாங்க. இயேசு சொல்லுகிறார், உனக்கும் எனக்கும் என்ன? ஆண்டவர் பேசியிருக்கிறார், உனக்கு எனக்கும் என்ன? என் வேளை இன்னும் வரல. ஆனா அந்த ஜெபிக்கிற தாய், she never reacted for this outburst. இயேசு அப்படி பேசினதற்கு அந்த தாயிடத்துல ஒரு முகத்துல ஒரு மாறுதலும் இல்லை. 2 வேலைக்காரர்களை அனுப்பி அவர் பக்கத்தில் நிற்க செய்து, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொன்னார். இந்த 2 மனதில் வைத்துக் கொள்ளுங்க. நான் ஏற்கனவே இந்த ஒரு தரிசனத்தை நான் காண்டேன். அந்த கானான் ஒரு கல்யாணம் எப்படி நடந்தது என்று ஆண்டவர் எனக்கு காண்பித்தார். 2 வேலைக்காரர்களை அவர் அழைத்து இயேசுவுக்கு இடதுபுறமாக ஒரு மனுஷனையும் இயேசுவுக்கு வலதுபுறமாக ஒரு மனுஷனையும் நிற்க வைத்து, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர்கள் தங்களுடைய வேலையை பார்க்க சென்று விட்டார்கள். அப்போ இயேசு
இந்த பக்கம் திரும்பினா யார் நின்று கொண்டிருக்கிறா? அந்த வேலைக்காரன் மூஞ்ச பார்த்தா அவருக்கு என்ன தோணும்? அவங்க அம்மா அப்பா செய்த ஜெபம் அவங்களுக்கு ஞாபகப்படும். இந்த பக்கம் திரும்புறாரு, அங்க ஒரு வேலைக்காரன் இடிதடிய நிக்கிறான். அவனை பார்த்தோன்னா இயேசுவுக்கு என்ன தோன்றி இருக்கும்? ஓஹோ, அம்மா சொன்ன ஜெபம். எனக்கு அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நான் உங்களோட ஒரு கேள்வி மாத்திரம் நான் கேட்கிறேன். ஆண்டவர் உனக்கு அந்த குறைவுகளை நீக்க, ஆண்டவர் நீ செய்த ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுக்க, அவரை ஞாபகம் மூட்டுவதற்கு என்ன 2 காரியங்கள் உன்னிடத்தில் காணப்படுகிறது? I want to pose this challenge to you. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. நான் எந்த காரியம் சொன்னாலும் வேதத்தின் அடிப்படை இல்லாமல் இந்த காரியத்தை நான் உங்களிடத்தில் சொல்ல மாட்டேன். அங்கு ஒரு 100க்கு அதிபதியை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவன் தேவ பக்தனால் 4 காரியங்கள் அவனை குறித்து சொல்லப்படுகிறது. நல்ல கவனிங்க, 4 காரியங்கள் சொல்லப்படுகிறது. அவன் தேவ பக்தி உள்ளவன், குடும்பத்தார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்து நடந்தவன், ஜனங்களுக்கெல்லாம் மிகுந்த தானம் தர்மம் பண்ணினவன், எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். அவனை குறித்து 4 காரியங்கள். இன்றைக்கு நீங்க இங்க இந்த இடத்துல இருக்கிறவங்கிட்ட உங்களுடைய கெட்ட காரியங்களை நான் சொல்ல விரும்பல, நான் சொல்ல மாட்டேன். ஆனா உங்களிடத்துல அநேக நல்ல காரியங்கள் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த 100க்கு அதிபதி இடத்துல 4 நல்ல காரியம் கர்த்தர் சாட்சி சொல்லுவதற்கு ஏற்ற 4 நல்ல காரியங்கள் காணப்படுகிறது. தேவ பக்தி உள்ளவன், தேவனுக்கு பயந்து நடந்தவன், ஜனங்களுக்கெல்லாம் மிகுந்த தானம் தர்மம் செய்தவன், எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தவன். 3வது வசனத்தில் கர்த்தர் அவனுக்கு ஒரு நன்மை செய்ய விரும்பினார். ஒரு தேவதூதனை அனுப்பினார். அந்த தேவதூதன் அந்த கொர்நேலியுடத்தில் சொன்ன வார்த்தைகளை சற்று உற்று கவனித்து பாருங்கள். உன்னுடைய தான தர்மம், உன்னுடைய தர்மமும் உம்முடைய ஜெபமும் எனக்கு ஞாபக பூட்டுதலாய் கர்த்தருக்கு, தேவனுக்கு முன்பாக நினைப்பூட்டுதலாய், இட்ஸ் a memorial unto God. 4 காரியங்கள் நல்ல காரியங்கள். ஆனால் கர்த்தரை கிரியை நடப்பிக்க செய்ய, நீ கேட்ட உன்னுடைய பிரேயருக்கு அவர் ஆன்சர் கொடுக்க, அவரிடத்தில் ஞாபகம் மூட்டுதலாய் இருந்த 2 நல்ல காரியங்கள். I want you to search your heart today. உங்களை சோதித்து நீங்க பாருங்க. ஏன் இன்றைக்கு நான் கேட்கிற ஜெபமே ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கப்படல? ஏன் இந்த கால தாமதம்? நீ பண்ணின ஜெபத்தை ஆண்டவருக்கு ஞாபகம் மூட்டுவதற்கு உன்னிடத்தில் காணப்படுகிற 2 நல்ல காரியங்கள். மரியாள் 2 வேலைக்காரருக்கு அடையாளமாய் 2 காரியம் இயேசுவை ஞாபகப்படுத்தினது என்ன? 1 அவளுடைய ஜெபம். அல்லேலூயா சொல்லுவோமா? 2வது ஆண்டவரை ஞாபகம் மூட்டினது அவளுடைய தாழ்மை. இது நல்ல மனதில் வைத்துக் கொள்ளுங்க. She was so humble even to the outburst of his son. She remained humble. தேவதூதன் வந்து சொல்லும் பொழுது பரிசுத்த, இது எப்படி ஆகும்னு கேட்கிறான். ஒண்ணாந்து லூக்கா 1ல பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மீது நிழலிடும், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று அவன் அறிவிக்கிறான். அப்பொழுது அவள் சொல்லுகிறார், ஆண்டவரே நான் உமக்கு அடிமை. இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் ஞாபகம் மூட்டுதலாய் காணப்படுகிற, வாட் இஸ் யுவர் ஸ்ட்ரென்த்?
You may have so many weaknesses, but what is your strength which will remind God to work for you? ஆண்டவர் அந்த இடத்துல குறைவை நிறைவாக்கினதற்கு காரணம் தாயினுடைய ஜெபம். ஆண்டவரே, இந்த இடத்துல திராட்சரசம் இல்லை, அதை செய்ய வைத்ததற்கு the divine nature of God in her, அவளுடைய தாழ்மை. இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில சில காரியத்தை செய்யணும்னா, இன்னைக்கு நான் மிகவும் இருதயம் நொறுக்கப்பட்டவனா இந்த இடத்துல நிற்கிறேன். இன்றைக்கு காலையில ஒரு தாய் ஜெப வீட்டிற்கென்று ஒரு பெரிய பணத்தை எடுத்து கொடுத்தாங்க. அங்கே ஸ்விங் மெஷின்ஸ் வாங்கி போடுங்க என்று சொல்லி. எனக்கு அன்புக்குரியவர்களே, இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. ஐ நோ them very well. ஒருவேளை இப்பொழுது அந்த பணத்தை எடுத்துக் கொடுக்க உங்களிடத்தில் நிர்வாகம் இருக்காது. They are going through a very troubled period. ஆனாலும் கர்த்தருக்கென்று அதை எடுத்து கொடுத்தது கர்த்தருக்கு ஞாபகம் ஊட்டுதலா இருக்குமா இல்லையா? ஆமாவா இல்லையா? What is that you have a memorial unto God? You can list out many things in your list. நான் தினமும் ஜெபம் பண்றேன், தினமும் வேத வாசிக்கிறேன், ஆலயத்துக்கு போறேன், இன்னெல்லாம் சொல்லலாம். ஆனா கர்த்தருடைய சமூகத்தில் அவரை ஞாபகம் மூட்டின 2 காரியம். கொர்நேலியுக்கு 2 காரியம், மரியாளிடத்தில் 2 காரியம். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். 2 வேலைக்காரர்களையும் கூப்பிட்டு கச்சாடிகளை தண்ணீரால் நிரப்புங்கள் என்று சொல்கிறார். வேத வசனம் பாருங்க, ஒவ்வொன்றையும் நீங்க வாசிக்கணும். அதற்கு பதில் அங்க சொல்லப்படுது நிரப்புங்கள் என்று சொல்றாங்க. ஆண்டவர் சொல்றாரு, அவங்க நிறைய நிரப்பினார்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நீ நினைக்கிறதற்கும் நீ வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் மிகவும் அதிகமாய் கர்த்தர் உனக்கு கிரியை செய்ய வேண்டும் என்றால் அவரை நினைப்பூட்டுகிற காரியம் என்ற அதை நிறைய நிரப்பினார். நம்முடைய வாழ்க்கை கொஞ்சம் யோசித்து பார்த்தோம். கர்த்தருடைய பிரசன்னம் அந்த இடத்திற்கு வந்தது, அந்த தண்ணீரை புளிக்க செய்தது. தண்ணீரில கிரேப் ஜூஸை ஆட் பண்ணாங்க, யாரோ சுகர் ஆட் பண்ணாங்க. அது அழகான நேர்த்தியான ஒரு திராட்சரசமாக மாறினது. குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாக்கினார். அவர் என்ன சொல்லுகிறாரோ. இன்னைக்கு இந்த அருமையான தாய் அவருடைய பாரம்பரியத்தை விட்டுவிட்டு இந்த இடத்துல வந்து உட்கார்ந்திருக்கிறார். இது கர்த்தருக்கு ஞாபகம் மூட்டுதலாய் அது அடைந்திருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? Not even a small act of sacrifice in your life. கர்த்தருடைய சமூகத்தில் நீ செய்கிற ஒரு சின்ன காரியம் அவருக்கு ஞாபகம் ஊட்டுதலாக இருக்கும். எனக்கு அன்புக்குரியவர்களே, நீங்கள் இதை மனதில், you may have a big list of good things behind you, but I want 1 or 2 things which will remind God to work with you, work for you. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். ஓரிரு காரியத்தை சொல்லிட்டு நான் கடந்து போகட்டும். நான் இன்னைக்கு எலிம் சர்ச்சுக்கு ஓடணும். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசித்து பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 11வது வசனத்தையும் வாசிங்க. அங்கு 8ஆம் அதிகாரம் யோவான் 8:11 இயேசு சொல்லுகிறார், நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க மாட்டேன், நீ போ, பாவம் செய்யாதே. நல்ல கவனிங்க, அந்த வார்த்தையை கவனிங்க. பாவம் செய்யாதே. அந்த பாவத்திற்கு சம்பளம் 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல உனக்கு அதிக கேடு ஒன்றும் வராதபடிக்கு don't do something, some sin
to make your condition worse than this. அதிக கேடு உண்டாகாத படிக்கு நீ போ, பாவம் செய்யாதே. வேதத்துல பாவங்களை குறித்து எல்லா இடத்திலும் எழுதப்பட்டிருக்கு. அதை குறித்து நான் பேச வரல. தீய நோக்கம் பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. மேட்டிமையான கண் பாவம் என்று நீதிமொழிகளில் வாசிக்கிறோம். அநீதி எல்லாம் பாவம் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைத்தது போல விசுவாசத்தினால வராத எல்லாமே பாவம். ஆனால் எல்லா பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்க வல்லமையுடையது அவருடைய ரத்தம். அல்லேலூயா சொல்லுவோமா? என்ன பாவமாய் இருந்தாலும் சரி, அதை சுத்திகரிக்கிறதுக்கு அவருடைய ரத்தம் போதுமானதாய் இருக்கிறது. ஆயினும் இந்த வேதத்தில் ஏன் சில வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது? நீங்க வேதத்தை திறந்து வாசித்து பார்த்தீங்கன்னா, மரணத்துக்கு ஏதுவான பாவம் இருக்கிறது, மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம். அது எங்க வருதுமா? யோவான் 14:15 நினைக்கிறேன், 15-16. மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவமும் உண்டு, மரணத்துக்கு ஏதுவான பாவங்களும் உண்டு. நல்லா கவனிக்கணும் பிரியமானவர்களே. 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் கடைசி பகுதியை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கு வேதம் சொல்லுகிறது, சிலருடைய பாவங்கள் நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும், சிலருடைய பாவங்களோ சிலரை பின்தொடரும். சிலருடைய பாவங்கள் நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும். அப்படி என்றால் நம்ம என்ன அறிந்து கொள்கிறோம்? நியாய தீர்ப்பு அடைகிற நாள் வரைக்கும் காத்திருக்க வேண்டாம். அதற்கு முன்பாகவே கர்த்தர் நமக்கு சில தண்டனைகளை கொடுத்துகிறார். இதுதான் நல்ல கவனிக்கணும் பிரியமான. சில பாவத்திற்கு ஆண்டவர் அது நியாய தீர்ப்பிற்கு முந்திக் கொள்ளுமா. அப்போ நியாய தீர்ப்புல நீ குறையற்றவனாக காணப்படணும். அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த பாவத்திற்குரிய தண்டனையை கர்த்தர் உனக்கு கொடுக்கிறார். ஆதாம் ஏவாள் அந்த பாவத்தை செய்த பொழுது அவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது. என்ன தண்டனை? அவர்களுடைய அந்த தோட்டத்திலிருந்து கர்த்தர் என்ன பண்ணாரு? துரத்தி அடித்து விட்டார். அப்புறம் ஆண்டவர் ஏவாள்கிட்ட சொல்றார், நீ வேதனையோடு கூட என்ன பண்ணுவாய்? பிள்ளை பெறுவாய். ஆதாம் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? பாடுபட்டு நீ சாப்பிடணும்னா உழைக்கணும். இதுவரைக்கும் அப்படி கையை நீட்டி பழத்தை சாப்பிட்டு பறிச்சுக்கிட்டு இருந்தான், ஒரு வேலையும் செய்யல. ஆண்டவர் சில தண்டனையை கொடுத்தார். நியாய தீர்ப்புக்கு முன்பாக அது முந்திக் கொள்ளும். சரி, சிலருடைய பாவங்கள் சிலரை என்ன பண்ணும்? தொடர்ந்து வருவான். அது என்ன பாவம்? நமக்கு ஒரு அழகான எக்ஸாம்பிள் கொடுக்கப்படுகிறது 2 சாமுவேல் 11-12ஆம் அதிகாரத்தில். அங்கு தாவீது ஒரு பாவத்தை செய்கிறான். பத்சேபாளை, உரியாவை கொன்று போட்டு பத்சேபாளை தனக்கு மனைவியாக மாற்றிக் கொள்கிறான். அப்பொழுது ஆண்டவர் அந்த நாத்தான் தீர்க்கதரிசி வந்து அவனுடைய பாவத்தை கண்டித்து உணர்த்துகிறார். அவன் பாவம் மன்னிக்கப்பட்டது. நல்லா கவனிக்கணும் பிரியமானவர்களே. அவன் சாகாத படிக்கு கர்த்தர் அவனுடைய பாவத்தை என்ன பண்ணாராம்? மன்னித்தார். அவன் சாகாத படிக்கு அவனுடைய பாவத்தை மன்னித்தார். ஆனால் சில தண்டனைகள் அவனை தொடர்ந்தது. நீ பச்சைபாலிடத்தில் பெற்ற அந்த மகன் அடிக்கப்படுவான், நோயில. ஆண்டவர் சொன்னார் தண்டனை. எனக்கு அன்புக்குரியவர்களே, ஆகையினால் தான் நாம் மிகவும் கவனமாக இருக்கணும். ஆனால் கர்த்தரிடத்தில் திரும்பி வரும் பொழுது அது எப்பேற்பட்ட பாவமாயிருந்தாலும் சரி, மரணத்துக்கு ஏதுவான பாவமாயிருந்தாலும்,
மரணத்துக்கு ஏதுவில்லாத பாவமாய் இருந்தாலும் சரி, எல்லா பாவத்திற்கும் மன்னிப்பு உண்டு. ஒரே ஒரு பாவத்திற்கு மன்னிப்பு இல்லை. அது என்னது? பரிசுத்த ஆவிக்கு விரோதமா. அதுக்கு இம்மையிலும் மன்னிப்பு இல்லை, மறுமையிலும் மன்னிப்பு இல்லை. ஒரு சில பாவத்திற்கு ஆண்டவர் நியாய தீர்ப்பை இப்பொழுதே வழங்கிட்டார். கேர்ஃபுல்லா இருக்கணும். ஐ வாண்ட் யூ டு வெரி கேர்ஃபுல். இப்படிப்பட்ட பாவங்களை நாமளும் செய்யக்கூடாது. நம்ம செய்கிறவர்கள் உங்களுக்கு தெரிஞ்சா அவங்கள்ட்டையும் நீங்க சொல்லணும், இந்த பாவத்தை நீ என்ன பண்ணாத, செய்யாது. ஏனென்றால் அந்த பாவத்திற்கு ஆண்டவர் மன்னிப்பு கொடுக்கிறார். எல்லா பாவமும் மன்னிக்கப்படும். ஆனால் அந்த பாவத்தை நீ திரும்ப செய்து கொண்டே இருப்பாய் என்றால், 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 10-11 வசனத்தை வாசிங்க. பவுலடியார் கொரிந்து சபைக்கு எழுதும் பொழுது அந்த பாவங்களை அவர் விவரித்து சொல்லுகிறார். பாருங்க, அங்க சில பாவங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. இப்போ வைட்லி டாக்ட் அபவுட் தி கே, தி லெஸ்பியன், அதை குறித்து அங்க எழுதப்படுகிறது. விபச்சாரர்கள் அங்கு சில லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கு, சில பாவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு என்ன பண்ண முடியாதா, முடிக்காதான். They cannot enter into the kingdom of God. ஆனாலும் அவர்கள் அந்த பாவத்திலிருந்து அவர்கள் வந்தாங்கன்னா கர்த்தர் கிருபையாய் அவர்களை என்ன பண்றாரு. ஆனால் யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 21ஆம் அதிகாரம் 22வது அதிகாரத்தை நீங்க வாசிங்கன்னா யோவான் இன்னும் அழகாக சொல்லுகிறார். இதையே அப்படியே லிஸ்ட் அவுட் பண்ணி அவர் சொல்றாரு. அதுல பொய்யரும் எழுதப்பட்டிருக்கு. அதனால இன்னைக்கு பொய் பேசுகிறதை களைந்து விடுங்க. அல்லேலூயா சொல்லுவோம். வெளிப்படுத்தல 20-21ஆம் அதிகாரத்தில் 21-22ஆம் அதிகாரம் வசனம் சொல்லட்டும். அது நீங்க தயவு செய்து அது நம்ம எச்சரித்துக் கொண்டே இருக்கணும். 21:8 அங்க போட்டிருக்கு. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாரரும் பொய்யர் அனைவருமே இரண்டாம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். தி ஜட்ஜ்மெண்ட் இஸ் ஆல்ரெடி pronounced for them in case they don't change themselves. நான் பொய்யனா இருந்தா அதுக்கு மன்னிப்பு உண்டு பிரியமா. ஆனால் if you continue to be a liar, a gay also has, அவனுக்கும் ஒரு மன்னிப்பு உண்டு. கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அவனையும் கழுவி சுத்திகரிக்கும். But if he continues to be a gay, for him the Bible says his entry is into the eternal fire. அதனால்தான் ஜோயல் ஆஸ்டின், நான் யாரையும் குறை சொல்லணும், ஆனா குறை சொல்லல, ஆனா இது சுவிசேஷத்திற்கு புறம்பாய் பேசுகிறபடியினாலே இதை நான் தைரியமாய் உங்களுக்கு சொல்றேன். ஜோயல் ஆஸ்டின் he professing 50,000 people in his church, in Lakewood Church in Dallas, Texas. மகன் அங்க எங்கேயாவது போக சொல்லிடாதீங்க, என்ன டெக்சஸ்ல இருக்கிறாங்க. டெக்சஸ்ல யாராவது உங்க சொந்தக்காரர் இருந்தா அந்த சர்ச்சுக்கு போக வேண்டாம்னு சொல்லிடு. ஜான் ஹேகி சர்ச்சுக்கு போக சொல்லு. அவன் சொல்றான், the gay can enter into heaven. He says that gay can enter into heaven. The Bible says gay cannot enter into the kingdom of God. But he says, and he goes on telling that, avan thiruppa enna solran, who is Paul to condemn? Who is John the divine to condemn? So we should rewrite the epistle of Paul, and the John the divine is Revelations.
50,000 பேரும் கை தட்டுறாங்க. எனக்கு அன்புக்குரியவர்களே, திட்டமும் தெளிவுமாக, அதான் ஆண்டவர் சொல்றார், அதிக கேடு உனக்கு உண்டாகாத படிக்கு நீ என்ன பண்ணு. God has got a gradation of sin. ஆனால் சில காரியத்தை நம்ம துணிஞ்சு செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா அதற்கு ஆண்டவர் சின்ன தண்டனையை கொடுக்கல, அதற்கு அழியாத அக்கினியை தான் ஆண்டவர் வைத்திருக்கிறார். இரண்டாவது சகரியா 1 அதிகாரம் 3 அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். நீ ஆக்கினைக்குள்ளாகாத படிக்கு நீ பாவம் செய்யாதே. அதிக கேடு உனக்கு உண்டாகாத படிக்கு நீ பாவம் செய்ய. இரண்டாவது ஆண்டவர் சகரியா 1:3 சொல்றாரு, கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்றார், என்னிடத்தில் திரும்புங்கள் என்று சொல்லுகிறார், என்னிடத்திலே வாருங்கள் என்று சொல்லுகிறவர். இந்த வேர்ட்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். டோன்ட் எல்லா வார்த்தையும் ஒண்ணுன்னு நீங்க எடுக்காதீங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று கூப்பிடுகிறார், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆனால் இங்கு ஒரு சாராரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னிடத்தில் திரும்புங்கள். ஆண்டவரோடு கூட நடந்து போனவங்க தான் அவங்க, ஆண்டவரோடு கூட ஐக்கியம் வைத்திருந்தவங்க தான் அங்க. அங்கு வேதம் சொல்லுகிறது, இடது புறமாவது வலது புறமாவது நான் சாயும் பொழுது வழி இதுவே என்கிற ஒரு சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்குமா, அதன்படி நடந்து கொண்டே இருக்கிறவன் தான். ஆனால் ஒரு நாள் அந்த சத்தத்தை கேட்காதபடிக்கு நான் வழி மாறி போய்விடுகிறேன். அதுதான் நம்ம நினைக்கிறது பின்மாற்றம். அல்லேலூயா சொல்லுவோம். எரேமியா 3:22 சொல்லுகிறது, அதை சீர்கேடு என்று வேதம் சொல்லுகிறது. நான் கர்த்தரை விட்டு நான் விலகி நான் போவேன் என்றால் அது சீர்கேடு. சீர்கெட்ட பிள்ளைகளே, நீங்கள் என்னிடத்தில் திரும்புங்கள், நான் உங்கள் சீர்கேடுகளை நான் குணமாக்குகிறேன். எனக்கு அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கை கொஞ்சம் தடுமாற ஆரம்பிச்சிருச்சுன்னா உங்களுடைய இருதயத்தை நீங்க சோதித்து பார்க்க. கர்த்தர் சொல்லுகிற பாதையிலே நான் சென்று கொண்டிருக்கிறேனா, வழி தடுமாறி கொண்டிருக்கிறேனா, வழி மாறி போய் கொண்டிருக்கிறேன். எனக்கு அன்புக்குரியவர்களே, இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். சிம்சோனை மனசுல எப்பவும் வச்சுக்கொள்ளுங்க. அவன் என்ன நினைக்கிறான், அவன் வழி தடுமாறி போயிட்டான், ஆண்டவரை விட்டு விலகி போயிட்டான். ஆனால் ஆண்டவர் அவனை விட்டு விலகினதை அவன் அறியாதிருந்தான். He did not know that God has left him. இந்த பின்மாற்றம் ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். I don't want any of you to go into the backsliding. If you go on a backsliding, வழி தடுமாறிடுச்சுன்னா நீ தடுமாறிட்டேன்றதை உன்னால அறிய முடியாது. It's a terrible experience. சிம்சோனுக்கு தெரியல, கர்த்தர் அவனை விட்டு விலகிட்டார்னு அவனுக்கு தெரியல. எப்பொழுது போல உதறி போட்டு எந்திரிக்கிறான் அவன். என்னாச்சு? அவனுடைய கண்கள் பிடுங்கப்பட்டது. சவுலை விட்டு கர்த்தர் பிரிந்தார். ஆனாலும் அவனுக்குள்ள ஒரு ஆணவம் இருந்துச்சு, கர்த்தர் என் கூட தான் இருக்கிறார்னு நினைச்சிட்டார். A backslidden experience is a very terrible experience. ஆகையினால் தான் ஆண்டவர் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று சொல்ற. நான் உன்கிட்ட வரமாட்டேன். Don't expect God to come and heal you. When you are backsliding, நீ பின்மாற்றம் அடைஞ்சிட்டன்னா, ஆண்டவருக்குள்ள வந்துட்டு அத இந்த காரியத்தை செய்யாம இருந்தவன் திருப்பி அந்த காரியத்தை போய் செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க, நாய் கக்கினதையே திரும்ப அது சாப்பிடும் அப்படின்னு நீங்க உங்க மனசுல தெரிஞ்சிச்சுன்னா, இதுவரைக்கும் நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே சில காரியங்களை விட்டுட்டீங்க, ஜெபிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க, வேதத்தை வாசிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க.
அந்த காரியங்கள் உங்களை விட்டு விலகி போகிறது என்று நீங்கள் உணர்வீர்கள் என்றால் நீங்க ஆண்டவரிடத்தில் திரும்பி வரணும். அல்லேலூயா சொல்லுவோம். You should be very careful to come to the Lord. அவர் ஓன்ட்ட வர மாட்டாரு, அவர்கிட்ட தான் நீ வரணும். என்னிடத்தில் திரும்புங்கள், நான் உன்னிடத்தில் திரும்புவேன். சீர்கெட்ட பிள்ளைகளை என்னிடத்தில் திரும்புங்கள், நான் உங்கள் சீர்கேடுகளை நான் குணமாக்குகிறேன். ஆமோஸ் 9:12 சொல்லுகிறது, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை அவர் திரும்ப எடுத்து கட்டுவார். அல்லேலூயா சொல்லுவோமா. அந்த ஆதி அன்புக்குள்ளே கர்த்தர் உன்னை கொண்டு வருவார். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அல்லேலூயா சொல்லுவோமா. இன்னொரு சின்ன குறிப்பு, மார்க் 10:8 இயேசு சொல்லுகிறார் திருமணமானவர்களுக்கு, ஆண்டவர் இங்கு ஒரு வார்த்தை சொல்றாரு கணவனுக்கும் மனைவிக்கும். அவர்கள் 2 பேர் அல்ல, 2 பேரும் ஒரே மாம்சமாய் இருப்பாங்க. You are not two, but you are one. இந்த கட்டளை பிரியமானவர்களே, I want you to caution you with this particular commandment. This commandment has been given by the Trinity God. Hallelujah சொல்லுமா. பிதாவாகிய தேவனும் இதை கட்டளை கொடுத்திருக்கிறார். இயேசுவும் இதே இடத்துல பேசுகிறார். மார்க் ஆதியாகமம் 2 ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தகப்பனும் தாயும் கிடையாது. அவர்களிடத்துல ஆண்டவர் பேசுகிறார், நீ உன் தகப்பனையும் தாயையும் விட்டு வந்து உன் மனைவியோடு கூட நீ இசைந்திருப்பாய், நீங்கள் இருவரல்ல ஒரே மாம்சமாய் இருப்பீர்கள். ஆண்டவர் பிதாவாகிய தேவன் ஆதாம் ஏவாளுக்கு கட்டளை கொடுத்தார். அதே கட்டளை இயேசுவானவர் இந்த இடத்துல சொல்லுகிறார். ஆவியானவர் எபேசியர் 5:24-28 வாசித்து பார்த்தேன். ஆவியானவர் பவுல் மூலமாக இதே கட்டளையை கொடுக்கிறார், நீங்கள் இருவர் அல்ல ஒரே மாம்சமாய் இருப்பீங்க. முப்பரி நூல் அறாது. என அன்புக்குரியவர்களே, கர்த்தர் இணைத்ததை மனுஷன் ஒரு கால். இந்த நாட்களில் என்ன பண்றாங்கன்னா, திஸ் இஸ் த மாடர்ன் வேர்ல்ட். நான் யாரை குறை சொல்ல நான் பேசல. திருமணத்திற்கு முன்பாக யாரை திருமணம் செய்ய போறோமோ அவனிடத்துல அல்லது அவளிடத்துல, நீ யூ பி லைக் வாட் யூ ஆர், ஐ வில் பி லைக் வாட் நீ. அன்னைக்கு குஷ்பு அன்னைக்கு ஒரு இன்டர்வியூல சொல்லிட்டு இருக்காங்க, சினிமா நடிகை குஷ்பு தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா தெரியாது? தெரிஞ்சா சினிமா பாப்பீங்களான்னு கேட்டுருவேன். அதனால இந்த ஜனங்கள்கிட்ட பேசுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். ஏன் குஷ்பு தெரியும் சொன்ன எல்லாரும் மூஞ்சி. அவன் சொல்றா, நான் ஒரு முஸ்லீம், என்னுடைய கணவன் ஒரு ஆர்த்தடாக்ஸ், ஒரு முருக பக்தன். அப்போ நாங்க காதலிச்சு கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி நீ உன் கடவுளை நீ கும்பிட்டுக்க, நான் என் கடவுளை. பட் there are only a handful of people, they remain like that even united. அவங்க இன்னும் 2 பேரும் அப்படியே ஒரே திருமணத்துல இணைந்து இருக்கிறாங்க. ஆனா அப்படி சொன்னவங்க பூரா திருமணம் ஆனதுக்கு அப்புறம் 6 மாசத்துல பிரிஞ்சிடுறாங்க. எப்படி? Bible does not say that you can be what you are and I can be what I am. No. The Bible is very clear that the wife cannot be her own and the husband cannot be his own. 2 பேர் இல்ல. எனக்கு அன்புக்குள்ளே அடி வரும், அடி சண்டை வரும், குத்து சண்டை வரும் மனைவி. அப்படி இருந்தவங்க கூட சண்டை வரும். ஆனா கர்த்தர் முப்பரி நூல் என்ன பண்ணாது? யோவான் 15 எடுத்துக்கொள்ளுங்க. இந்த இடத்துல ஒரு சின்ன காரியத்தை நாங்க சொல்லணும். 4 வசனம், 5 7 அந்த வசனங்களை நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் திரும்ப திரும்ப ஒரு காரியத்தை சொல்லுகிறார், நீங்கள் என்னில் நிலைத்திருங்கள்.
நீங்கள் என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களிடத்துல நிலைத்திருப்பேன். 7வது வசனத்துல என்னில் நிலைத்திருக்கிறதை குறித்து அவர் அழகாக சொல்லுகிறார். நான் உன்னிலும் என் வார்த்தை என்னிலும் நிலைத்திருந்தால். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்படி என்றால் அங்கு ஆண்டவர் என்னில் நிலைத்திருங்கள் என்று சொல்லுகிறது என்ன? வார்த்தைகள் உன்னில் நிலைத்திருக்கணும். 18ஆம் தேதி போன ஜூலை மாதத்தில் நடந்த ஒரு பாஸ்டிங் பிரேயர்ல ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தார், இல்ல யோகா பண்ணலாமா? அதுவும் ஒரு மெடிடேஷன் தானே. இன்னைக்கு நான் ஒரு காரியத்தை சொல்லிட்டு, எனக்கு அன்புக்குரியவர்களே, இந்த வார்த்தை நீங்க வாசித்துக்கிட்டே, பைபிள் வாசித்துக்கிட்டே இருந்த அந்த வசனம் உங்களுக்குள்ள நிலைத்திருக்காது. பாராம படிச்சிருந்தாலும் அந்த வசனம் உங்க மூளையிலிருந்து அதை ரீப்ரொடியூஸ் பண்ணுவீங்க. அப்படிதானே? அவுட் ஆஃப் யுவர் இன்டெலெக்ட் யூ வில் recite what you have memorized the word. ஆனா ஆண்டவர் சொல்றார், உன்னுடைய இருதயத்தில் அது நிலைத்திருக்கணும்னா, ஆண்டவர் சொல்றாரு, நீங்க வேதத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. யோசுவா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாமலும் இரவும் பகலும், அதை வாசிங்களேன் வேகமா. அப்பொழுது உன் வழியை நீ வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது நீ புத்திமானாய் இருப்பாய். இங்கு ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புறேன். கர்த்தருடைய வசனத்தை வாசிங்க, கட்டாய வாசிங்க. நான் ஒவ்வொரு வருஷமும் வயதத்தை முடிக்கணும்னு நான் சொல்லியிருப்பேன். கர்த்தருடைய வசனத்தை மெமரைஸ் பண்ணுங்க, எல்லாம் செய்யுங்க, இதை எக்ஸசைஸ் பண்ணுங்க. ஆனா இங்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த வசனத்தை நீங்க என்ன பண்ணணுமா? தியானம் பண்ணணுமா? அதை இருதயத்தில் வைத்து வைத்து நீங்க என்ன பண்ணிட்டே இருக்கணுமா? சிந்தித்து கொண்டே இருக்குமா? I want to challenge the transcendental meditation here. I want to challenge the yoga practitioners here. அவங்க எல்லாம் டிரான்சென்டென்டல் மெடிடேஷன் என்ன சொல்லுது? யூ எம்ப்டி யுவர் மைண்ட். இல்ல, யூ எம்ப்டி யுவர் மைண்ட். உங்க மனசை என்ன பண்ணணும்? வெறுமையாக்கணும். அதுக்கு சில காரியங்களை அவங்க சொல்லிக் கொடுக்கணும். The yoga exercise is also the same. You empty your mind. ஆனா ஆண்டவர் சொல்ற தியானம், you load your mind with the word of God. Hallelujah சொல்லுவோமா? Hallelujah சொல்லுவோமா? Hallelujah. Hallelujah. You load your mind and heart with the word of God and think about it day by day, day and night. அதுதான் நிலைத்திருக்கிறது. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் இல்லாமலும், பரியாசக்காரர்கள் உட்காரும் இடத்திலே உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். வசனம் உங்களுக்குள்ள நிலைத்திருக்கணும்னா, என் நாமத்தினால நீ எது கேட்டாலும் நான் உனக்கு கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லிட்டு இருக்கிறார். அதுக்கப்புறம் நீங்க வசனங்களை வாசிப்பாங்க. அப்போ அந்த தியானம் பண்ணணும். தியானம் பண்றது நாட் எம்ப்டியிங் யுவர் மைண்ட், இட் இஸ் லோடிங் யுவர் மைண்ட் வித் தி வேர்ட் ஆஃப் காட். ஒருவேளை ஒரு அதிகாரம் நீங்க வாசிச்சிருப்பீங்க, அல்லது 3 அதிகாரம் நீங்க வீட்டுல வாசிச்சிருப்பீங்க, அல்லது இந்த கேலண்டர்ல இருக்கிற ஒரு வசனத்தை மட்டும் நான் வாசிட்டு போயிருப்பீங்க. அதையே உங்களுடைய மனதிலே வைத்து திரும்ப 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 அதை சொல்லிக்கொண்டே இருங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? You load your mind, you load your mind, load your heart. கர்த்தருடைய வேதம் என் இருதயத்தில் இருக்கிறபடியினால் என் நடைகள் ஒன்றும் சக்குவதில்லை. நான் கர்த்தருடைய வார்த்தையினால் எச்சரிக்கைப்படுகிறேன். நான் கர்த்தருக்கு விரோதமாய் நான் பாவம் செய்யாதபடிக்கு அவருடைய வாக்கை என் இருதயத்தில் வைத்திருக்கிறேன். Don't empty your heart.
Don't empty your mind to meditate. Load your heart, load your mind with the word of God. கர்த்தருடைய வேதத்தினாலே உங்களுடைய மனதையும் இருதயத்தையும் அப்படியே நீங்க வைத்துக் கொண்டுங்க, நிரப்பிக் கொண்டே இருங்க, தியானித்துக் கொண்டே இருங்க. அப்போ 39ஆம் சங்கீதம் 3வது வசனத்தை வாசிங்கன்னா, அப்படியே நீங்க வைத்து தியானித்துக் கொண்டே இருக்கும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு அக்கினி பற்றி எரியுமாம். அல்லேலூயா சொல்லுவோமா? அக்கினி பற்றி எரியும் பொழுது நீங்க என்ன பண்ணீங்க? வாசிங்க. என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. அப்பொழுது ஜெபம் பண்றவங்க, I want to caution you today. Many people pray. The prayer is only a litany prayer. It's only a purpose filled prayer. இன்னைக்கு இதை செய்யும். அன்னைக்கு இந்த Facebookல போட்ட மாதிரி, இன்னைக்கு உனக்கு ஒரு வீடு வேணுமா, உனக்கு கார் வேணுமா, உனக்கு கல்யாணம் நடக்கணுமா, நீ ஆண்டவர்ட்ட இந்த வசனத்தை வச்சு கேளு. That is the prayer. No. நான் கர்த்தருடைய வசனத்தை என் இருதயத்தில் வைத்து வைத்து நான் தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய இருதயம் அனல் கொண்டு பற்றி எரியும். அப்பொழுது என் நாவு ஒரு கர்த்தரிடத்திலே ஒரு விண்ணப்பத்தை சொல்லும். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா சொல்லுமா? Are you able to differentiate the prayer of what I am saying now and what you are praying? இந்த கர்த்தருடைய வசனத்தை நான் தியானித்துக் கொண்டிருக்கிறேன். அதான் 19ஆம் சங்கீதத்திலே ஆண்டவர் கடைசியா முடிக்கிறார், என்னுடைய இருதயத்தின் தியானமும் என் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாயிருப்பதாக. The meditation is very important. கர்த்தருடைய வார்த்தை எனக்குள்ளே நிலைத்திருக்கணும்னா everyone should have the habit of meditating. கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கணும். ஒரு வசனம் இல்ல ஒரு அதிகாரம் வாசிங்க. ஆனா அது என்ன பண்ணுங்க? தியானித்துக் கொண்டே திரும்ப திரும்ப நீங்க சொல்லிக்கொண்டே ஒரு வசனம் போதும். விக்டர் சாமிதாஸ்னு ஒரு ஓல்ட் எவாஞ்சலிஸ்ட், அவர் இன்னும் சொல்லிக் கொடுத்த எனக்கு ஞாபகம் இருக்கு. I do not know, many of you may not know him, but he still lingers in his mind what he was talking to. Victor Samidas, he is a child evangelist. அந்த என்ன போடுவாங்க, அக்கார்டியன் போட்டு அவங்க பாட்டு பாடிட்டு இருப்ப. இப்ப ஞாபகம் வருது அவங்கள. அவங்க காலையில ஒரு அதிகாரத்தை வாசிக்கும் பொழுதோ அதுல ஒரு வசனம் அவங்களுக்கு என்ன பண்ணுமா, ஹைலைட் ஆகுமா. அந்த வசனத்தை ஒரு சின்ன பேப்பர்ல எழுதி வச்சுக்குவாங்களாம். அவங்க சைக்கிள்ல ஆபீஸ்க்கு போவாங்களாம். அந்த சைக்கிள் இந்த பிரேக்கு அப்படி பிரேக் பிடிச்சா அந்த இடம் கொஞ்சம் அப்படி வரும். அந்த இடத்துல இந்த பேப்பரை சொருகிடலாம். அந்த பேப்பர் அப்படி சைக்கிள் போகும்போதே அந்த வசனத்தை சொல்லிக்கிட்டே போவாங்களாம். அவங்க ரயில்வே வேலைக்கு செய்வாங்க. அவங்க ஆபீஸுக்கு போனோம்னா அவங்க டேபிள்ல இந்த வசனத்தை எடுத்து அப்படி வச்சிருவாங்க. அதை நாள் முழுவதும் அந்த வசனத்தை தியானித்துக் கொண்டே இருப்பாங்க. அப்படி தியானிக்கும் பொழுது, கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கும் பொழுது சங்கீதக்காரன் சொல்றான், என்னுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிகிறது. அப்போ நீங்க பண்ற ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். அல்லேலூயா சொல்லுவோமா? கேட்கலன்னா என் மேல கல் எறிஞ்சு போடும். அப்படி பண்ற ஜெபம் கேட்கலன்னா என்கிட்ட வந்து கேளு. நான் என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஏன் என்னுடைய பிள்ளைகளுடைய ஜெபம் கேட்கப்பட மாட்டேங்குது? ஏன் அவங்க ஜெபிக்கிறாங்க, அவங்க உபவாசிக்கிறாங்க, அவங்க நல்லா தான் காணிக்க கொடுக்கறாங்க, அவங்க ஆலயத்துக்கு செல்றாங்க, ஏன்? இப்படி அவருடைய வார்த்தையின்படி நீங்க செய்து கொண்டே இருப்பீங்கன்னா கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். He will be there with you in the pilgrimage in this world. நீங்க செய்கிற ஒரு வாழ்க்கை பயணத்துல அவர் உங்களோடு கூட இருப்பார். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15வது வசனம். யாக்கோபுக்கு ஆண்டவர் சொல்கிறார், நீ போகிற இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருந்து உன்னை காத்து திரும்பவும் இந்த தேசத்துக்கு நான் வரப்பண்ணுவேன். நான் சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடாது. அந்த ஆசீர்வாதம் வேணுமா உங்களுக்கு?
அவர் சொன்னதை செய்யும். இரண்டாவது ஆசீர்வாதம் யாத்ரா 33:14. அவருடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்லும், அவர் எனக்கு இளைப்பாறுதலை கொடுப்பார். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நான் செய்யும் பொழுது, வேதம் சொல்லுகிறது, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கு பாளையம் இறங்குவார்களாம். ஒரு கூடாரம் போட்டு ஒரு இடத்துல தங்கி இருப்பாங்களாம். அப்போ அது கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் கேட்டு அந்த இடத்துல அமர்ந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த மேக ஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் எழும்புமா. அப்போ எழும்பும்போது இவங்க புறப்பட்டு போவாங்களாம். அப்படி அவங்க அந்த வார்த்தையின்படி, அந்த மோசே சொன்ன அந்த வார்த்தையின்படி அவர்கள் கேட்டுக்கொண்டே நடந்தபடியினாலே இவர்கள் அந்த கூடாரத்திலிருந்து எழும்பி பிரயாணப்பட்டு போகும் பொழுது அந்த மேக ஸ்தம்பமும் அவர்களோடு கூட செல்லுமாம். அல்லேலூயா சொல்லுமா. இளைப்பாறுதலை கொடுத்தார். ஒரு பிரச்சனை, உங்க வீட்டுல ஒரு பிரச்சனை, ஆபீஸ்ல ஒரு பிரச்சனை, அது உங்களால செய்ய முடியல, எப்படின்னு அந்த பிரச்சனையை நான் எதிர்கொள்ள போகிறேன். Everybody has got a challenge in their life. உனக்கு இருக்க ஆபீஸ் போகும்போது every day, I am retired but I face every day a challenge. அப்போ you have to be on the forefront of the war. அப்போ நீங்க உபாகமம் 20ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க, வேகமா வாசிங்க பாப்போம். உனக்கு எதிராக இருக்கிற எந்த காரியத்தை குறித்து பயப்படாமலும் கலங்காமல் இருங்க. All your trials, உங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கிற ஒவ்வொரு போராட்டத்திலும், ஒவ்வொரு யுத்தத்திலும் உன் ஆண்டவராகிய தேவன் உன்னோடு கூட இருப்பார். அல்லேலூயா சொல்லுவோமா. அவருடைய வார்த்தையின்படி அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நீங்க செய்தீங்கன்னா, நீங்க என்னத்துக்கு நீங்க உங்களை எதிர்த்து வந்தாலும் கர்த்தர் உங்களுக்காக நின்று யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா சொல்லுவோமா. இந்த ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்ய முனைவோம்.